எனக்கு கரூர் ரொம்ப முக்கியமான ஊர். ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம், முடிக்காம விட மாட்டோம். இதே மண்டபத்தில் சொன்னோம். எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே. திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று குவிச்சீங்களா, அதற்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். சம்பந்தம் இல்லாத பேசுறது அப்படின்றது ஆதவ அர்ஜுனாக்கு இயல்பிலே அமைஞ்ச ஒரு விடயம். மக்களுடைய உயிரை விஜய் பேசும்போது பேச ஆரம்பிக்கும் போது என்னன்னா, எங்களுக்கு இந்த இடத்துல பேருந்து கொண்டாந்து நிறுத்துறதுக்கு எங்களுக்கு ஒத்துழைத்த காவல்துறையினருக்கு ஒரு சல்யூட் அப்படிலாம் சொல்றாரு அவரு. சினிமா பண்ணி தானே, எல்லாம் ஒரு டிராமா தான், செட்டிங் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் அவர் பேச ஆரம்பிச்ச உடனே தண்ணி இங்கே அங்கே அப்படின்னு கூக்குரல்லாம் எழுது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதான் பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு அவங்க அப்படியே திருப்பி இது எல்லாத்தையும் மாற்றி பேசுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னே புரியலை. என்ன தைரியத்தில் அவர் பேசியிருப்பாருன்றது புரியலை. வணக்கம் தோழர்களே, ரோசா செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். விஜய் அமைச்சரவையில் உள்ள பொதுப்பணித்துறை அமைச்சரான ஆதவ் அர்ஜுனா நேற்று அந்த அஇஅதிமுகவிலிருந்து வந்த முன்னாள் அமைச்சர்கள் தாவேகாவில் சேரும் இணைப்பு விழாவில் பேசிய பேச்சுக்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக கரூர் சம்பவம் குறித்து அவர் பேசிய பேச்சு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அவரை எதிர்த்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப் போவதாக சொல்லியிருக்கின்றது. கரூர் சம்பவத்தை பற்றி பேசிய ஆதவ் அர்ஜுனா, நாங்கள் தீர்க்க வேண்டிய ஒரு கணக்கு இருக்கிறது. உதயநிதி ஸ்டாலினுடைய நன்மைக்காக, உதயநிதி ஸ்டாலினுக்காக திமுக அரசு செய்த படுகொலை அது. காவல்துறையை வைத்து எங்களுடைய மக்களை கொலை செய்துள்ளார்கள் என்று அவர் பேசியிருக்கிறார். எனக்கு கரூர் ரொம்ப முக்கியமான ஊர். ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம், முடிக்காம விட மாட்டோம். இதே மண்டபத்தில் சொன்னோம். எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே. திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று குவிச்சீங்களா, அதற்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். அதாவது தமிழக காவல்துறையை பயன்படுத்தி அது கரூரில் நெரிசலில் இறந்த அந்த 41 பேர் காவல்துறையால் கொல்லப்பட்டவர்கள் என்று அவர் மிக மிக உண்மைக்கு புறம்பான வகையில் அவர் பேசியிருக்கிறார். இதில் கவனிக்கத்தக்க விஷயம் என்னவென்றால், கரூரில் நடந்த அந்த சம்பவம் இருட்டிலும் நடக்கவில்லை, யாருக்கும் தெரியாத வகையில் நடந்தேறிய ஒரு சம்பவமும் அது கிடையாது. கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி அங்கே அந்த இரவு 7:10 மணிக்கு விஜய் அந்த பேருந்தை கொண்டு வந்து அந்த நெரிசல் மிகுந்த அந்த மக்கள் மத்தியில் அவருடைய பேருந்தை சொருகி நிறுத்தி அவர் பேச ஆரம்பித்ததை தொடங்கி அவர் ஒரு 20 நிமிஷத்திற்கு பிறகு பேசி முடிப்பதற்குள் அங்கே எல்லாம் முடிந்து விட்டது. அதுவரை அங்கே கூடிய கூட்டத்தில் எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்படவில்லை, யாரும் மயக்கம் போட்டு விடல, ஒன்றும் இல்லை. ஆனால் ரொம்ப திக்கா ஜனங்க நெரிசல் அதிகமாக அப்படியே நின்று இருக்காங்க. விஜய் நாமக்கல் கூட்டத்தை முடிச்சுட்டு ரொம்ப லேட்டாக அங்கே வந்தார். வந்தவர் அவருடைய அந்த பிரச்சார பேருந்தை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று நிறுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது அங்கே இருந்த காவல் அதிகாரி டிஎஸ்பி அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அங்கே மக்கள் நெரிசல் அதிகமாக இருக்கிறது, நீங்கள் உங்களுடைய பேருந்தை எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்குள்ளே நிறுத்த சொன்னீங்கன்னா அதனால் அங்கே க்ரௌடு பஸ்ட் ஏற்படும், அது உயிரிழப்புகளை ஏற்படும், செய்ய வேண்டாம், இங்கிருந்தே பேசுங்கன்னு ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடியே நிறுத்தி சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த ஆதவ் அர்ஜுனா தான் அந்த டிஎஸ்பியை பார்த்து, இல்லை நாங்கள் எந்த ஸ்பாட்டுக்கு கேட்டிருந்தோமோ பேசுறதுக்கு அந்த ஸ்பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு எங்களை நிறுத்துங்க, இந்த வண்டியை எடுத்து போய் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இவர்களும் இந்த மக்களை விலைக்கு அந்த பேருந்தை எடுத்து கொண்டு வந்துட்டு அவர்கள் சொன்ன அந்த இடத்துக்கு ஸ்பாட் எடுத்தாந்து நிறுத்தி இருக்கிறார்கள். அது நிறுத்தின உடனேயே அது எடுத்தாந்து இந்த மக்கள் திரள் அந்த பேருந்து வரும்போதே அங்கே ரொம்ப அடர்த்தியாக நின்று கொண்டிருந்த மக்கள் 2 பக்கமும் அப்படியே பின்னுக்கு தள்ளப்படுகிறார்கள். அப்படி பின்னுக்கு தள்ளப்பட்டவர்கள் தான் அந்த நெரிசலில் சிக்கி மூர்ச்சையாகி மயக்கமுற்று விழுந்து அதன் பிறகு
அவர்கள் மீது மற்றவர்கள் கால் பதிக்க மிதிக்க அந்த நெரிசலில் சிக்கி 41 பேர் செத்து போய்விட்டார்கள். எல்லாம் ஒரு 20 நிமிஷத்துல நடந்துச்சு. அடுத்தடுத்து அங்கே இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுறதுக்கு அங்கேயே அங்கே ஆம்புலன்ஸ் விஜய் பேசும்போதே வருது. எல்லாம் இதில் மாட்டி மயக்கம் முற்று விழுந்தவங்க தான். ஸோ அவங்கள எல்லாம் மருத்துவமனைக்கு கொண்டு போகும்போது எவ்வளோ நேரத்துலன்னா, இது சம்பவம் நடக்கும் போதே இந்த ஆதவர்ஜனாக சொல்றாரு, முதல்ல இந்த இடத்த விட்டு எவாக்குவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இறக்கி பிறந்த உடனே கிளம்பி போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரிசை ஆம்புலன்ஸ் மேலே ஆம்புலன்ஸு அங்கே இருக்கக்கூடிய மயங்கி விழுந்த மக்களையெல்லாம் கொண்டு போகிறாங்க. குழந்தைங்க உட்பட, வயிறு பிதுங்கி குடல் வெளியே வந்து இறந்த குழந்தைகள் உட்பட, கர்ப்பிணிகள் உட்பட கிட்டத்தட்ட 41 பேர் செத்து போய்விட்டார்கள். எல்லாம் விஜய் வந்துட்டு அங்கேருந்து புறப்பட்ட நேராக அவர் என்ன பண்ணுறாரு, திருச்சி விமான நிலையத்துக்கு போயிடுறாரு. அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர். அங்கே பத்திரிகையாளர் சொல்கிறாங்க, ஐயா கரூரில் நீங்கள் பேசுகிற அந்த இடத்துல பெரிய நெரிசல் ஏற்பட்டு 30க்கும் மேற்பட்ட பேர் செத்துட்டாங்க, செத்து மருத்துவமனை கொண்டு வந்திருக்கிறாங்க, என்ன சொல்றீங்கன்னா போது விஜய் கண்டுகொள்ளாமலேயே நடந்து சென்று விமானம் பிடித்து அவர் சென்னைக்கு போய்விட்டார். இதுதான் அங்கே நடந்தது சம்பவம். ஆனா அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மரணம் 41 பேர் ஆகிவிட்டது. அதுக்கப்புறம் அங்கெல்லாம் வந்தாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் நள்ளிரவுக்கு பின்னாலும் தனி ஒரு விமானத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய உயிரிழந்த அந்த குடும்பத்தினருக்கு வந்துட்டு ஆறுதல் சொன்னார். உடனடியாக 10 லட்சம் ரூபாய் அறிவித்தார். காயமுற்று வந்தவங்க 100க்கும் மேற்பட்டவர்கள், அவர்களுக்கெல்லாம் முழுமையான சிகிச்சை அளிக்கப்பட்டது. சிகிச்சை அளிக்கப்பட்டவர்கள் யாரும் சாகலை, எல்லாரும் போயிட்டாங்க. இவர்கள் ஆரம்பத்தில் அக்யூஸ் பண்ண செந்தில் பாலாஜி அங்கே தான் இருந்தார், அவரும் இது பண்ணார். இப்போ இவங்களோட கட்சியில் சேர்ந்துருக்கிறாங்களே எம்ஆர் விஜயபாஸ்கர், அவரும் அங்கே அந்த இடத்துல இருந்தார். பிறகு அங்கே இன்னும் பல அமைச்சர்கள்லாம் வந்தாங்க, வந்து அந்த சிகிச்சையெல்லாம் பார்த்தாங்க, எல்லாம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. அது உலகத்தினுடைய பார்வையில் முழுமையாக இருந்தது. அங்கே ஏராளமான பத்திரிகையாளர்கள் இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை சிபிஐ எடுத்துக்கொண்ட பிறகு அந்த இடத்தில் அது தொடர்பாக அந்த விசாரணைக்காக செந்தில் பாலாஜி கூட அழைக்கப்பட்டார் டெல்லிக்கு. இவரும் போயிட்டு ஒரு நாள் விசாரணையில் அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்தாரு, சிபிஐயினுடைய கேள்விகளுக்கு. அப்போ அவர் வந்துட்டு மேலும் சில ஆதாரங்களை கொடுத்தாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்க்கு பயன்படுத்தக்கூடிய கேமராவெல்லாம் இவங்க வச்சுருந்துருக்காங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ ஏற்பட்ட அந்த நெரிசல் அப்போ ஏற்பட்ட சம்பவத்தின் போது அதெல்லாம் தெரியல. அந்த இதெல்லாம் வந்துட்டு இவங்க எடுத்தாங்க. ஏன்னா இதெல்லாம் மத்தியானமே செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஷூட்டிங் கேமராலாம் வச்சது வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா, அப்போ இந்த ஜனநாயகன் படத்துக்காக ஷூட்டிங்காக தான் இவ்வளோ ஜனத்தை தந்து இறக்கியிருக்கிறாங்க. ஏன்னா பல இடங்கள்லேருந்து இங்கே வேண்டை கூப்பிட்டு வந்துருக்குறாங்க, பல பகுதிகளிலேருந்து மக்களை வர சொல்லி இருக்கிறாங்க ரசிகர்களை. இப்படியெல்லாம் சேர்ந்த கூட்டம் தான் அந்த நெரிசல். அங்கே ஏற்பட்ட நெரிசலுக்கு காரணம் விஜய் நேராக வந்துட்டு பேருந்துக்குள்ளே சொருவுனது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதுதான் அப்போ இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்து 41 பேர் செத்து கண்ணுக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவம் பத்திரிகையாளர்கள்லாம் எடுத்து சொல்லி அதை எழுதி ஆதாரபூர்வமாக மறுநாள் காத்தால ஞாயிற்றுக்கிழமை காத்தால எல்லா பத்திரிகையாளர்களும் வந்து விட்டது. இந்த நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேர், இதற்கு காரணம் வந்துட்டு இவர்கள் மேற்கொண்ட முயற்சி தான், பேருந்து எடுத்தாந்து நடுவில் சொருவுனது தான் அப்படின்னு சொல்லி கல்பபிள் ஹோமிசைடு என்கின்ற ஒரு செக்ஷனில் இவங்க மேலே எல்லாம் கேஸை போட்டு அது கரூர் நீதிமன்றத்தில் இருக்கிற பட்சத்தில் தான் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது, சிபிஐ விசாரிக்கிறது. ஆனால் இதுவரையில் இந்த சிபிஐ இந்த வழக்கு தொடர்பாக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யவில்லை. பொதுவாக ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி ஒரு வழக்கில் அது விசாரணை எடுத்துக்குது அப்படின்னோம்னா அதிகபட்சம் ஒரு 60 நாள் 2 மாதத்துக்குள்ள குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வாங்க நீதிமன்றத்தில். இவங்க அக்டோபர் 17ஆம் தேதி சிபிஐ விசாரணைக்கு எடுத்துருச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 8 மாதம் ஆச்சு. இது வரைக்கும் அதில் ஒரு குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் செய்யப்படவில்லை. மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் அப்பெல்லாம் பெருசாக இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சிபிஐ டீம் அங்கே வந்ததாகவும் அங்கே விசாரணை தொடர்ந்ததாகவும் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்துச்சு, அவ்வளோதான். இது ஒரு பக்கம். ஆனால் ஆதவர்ஜன் என்ன சொல்கிறாரு, இதை போலீஸை வச்சு நடத்தின ஒரு சம்பவம் இது. அதாவது கரூரில் எங்களுக்கு ஒரு வழக்கு உள்ளது, அதை முடிக்காமல் விட மாட்டோம். உதயநிதியின் வாழ்க்கைக்காக கரூரில் எங்கள் மக்களை கொன்று குவித்தீர்களே ஸ்டாலின் சார், காவல்துறையை வைத்துக்கொண்டு எங்கள் மக்களை கொன்று குவித்தார்களே ஸ்டாலின் சார் என அவர் ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்கிறார். அவர்
எனக்கு கரூர் வந்து ரொம்ப முக்கியமான ஊர். ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம், முடிக்காம விட மாட்டோம். இதே மன்றத்தில் சொன்னோம். எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று குவிச்சீங்களா, அதற்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். சம்பந்தம் இல்லாத பேசுறது அப்படின்றது ஆதவர்ஜுனாக்கு வந்துட்டு இயல்புலே அமைஞ்ச ஒரு விடயம். ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப இதுக்கு போலீஸ் அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயனுடைய பதில் என்ன? போலீஸை வச்சு அங்க இருக்கக்கூடிய மக்களை கொன்று குவித்துள்ளீர்களே அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்றைக்கு போலீஸ் அமைச்சர் வந்துட்டு விஜய் தான். தமிழ்நாடு காவல்துறை இது தொடர்பாக பதிலளிக்க வேண்டும். அது முதலமைச்சர் அவரிடமிருந்து அறிக்கையை பெற்று பதிலளித்தாலும் சரி, இல்லை என்றால் காவல்துறை நேரடியாக ஒரு அறிக்கை கொடுத்தாலும் சரி. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். மக்களுடைய உயிரை விஜய் பேசும்போது பேச ஆரம்பிக்கும் போது என்னன்னா, எங்களுக்கு இந்த இடத்துல பேருந்து கொண்டாந்து நிறுத்துறதுக்கு எங்களுக்கு ஒத்துழைத்த காவல்துறையினருக்கு ஒரு சல்யூட் அப்படிலாம் சொல்றாரு அவரு. சினிமா பண்ணி தானே, எல்லாம் ஒரு டிராமா தான், செட்டிங் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் அவர் பேச ஆரம்பிச்ச உடனே தண்ணி தண்ணி இங்க அங்க அப்படின்னு கூக்குரல்லாம் எழுது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதான் பார்த்தோம். ஆனா இன்னைக்கு அவங்க அப்படியே திருப்பி இது எல்லாத்தையும் மாத்தி பேசுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னே புரியல. என்ன தைரியத்துல இவர் பேசியிருப்பாருன்றது புரியல. இதுக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்பு கூட திமுக சொல்லியிருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது என்ன விதமான அரசியல்? கண்ணுக்கு முன்னால் 41 பேர் மரணித்த ஒரு சம்பவத்தில் இவர்களுடைய செயலே அதற்கு அடிப்படையாக அமைந்தது என்பது உலகத்திற்கே புலப்பட்ட ஒரு நிலையில் இப்பொழுது காவல்துறையை வைத்து கொன்று குவித்துள்ளீர்களே என்று இவர் தைரியமாக பேசுகிறார் என்றால், பொய்யுரைக்கிறார் என்றால், அதற்கான அடிப்படை காரணம் என்ன? ஒருவேளை சிபிஐ இப்படி இந்த வழக்கு கொண்டு போதோ அப்படின்னா காவல்துறை எப்படி பார்த்தாலும் பதில் சொல்லி ஆகணும். அப்போ விஜய் தான் பதில் சொல்லி ஆகணும். இது அவதூறெல்லாம் இல்லை, இதெல்லாம் ஒரு மோசமான ஒரு பேச்சு. இது நடந்த உண்மைகள் எல்லாம் எங்களால் மறைக்க முடியும் அப்படின்ற துணிச்சல் இவருக்கு எங்கிருந்து வந்துச்சு? சிபிஐ அது குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருந்தா வந்திருக்குமா? சிபிஐனுடைய குற்றப்பத்திரிகையில யார் யாரெல்லாம் குற்றவாளின்னு எஃப்ஐஆர்ல சேர்த்திருக்கிறீங்க. ஏன்னா தமிழ்நாடு காவல்துறை தாக்கல் செய்த எஃப்ஐஆரை அப்படியே சிபிஐயும் எடுத்துக்கிச்சு. அதில் எந்த மாற்றமும் செய்யவில்லை. அதில் A1 பார்த்தீங்க அப்படின்றோம்னா அந்த குற்றத்தை ஏற்பாடு செய்த மதியழகன் அப்படின்ற அந்த மாவட்ட பொறுப்பாளர், அவரோட இன்னொருத்தர், அதுக்கப்புறம் புசி ஆனந்த். ஏன்னா அவர் தான் சொன்னார் 12 மணிக்கெல்லாம் விஜய் அங்கே வந்து பேசுவாருன்ட்டு. நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா, இவங்கெல்லாம் குற்றவாளிகள் என்று சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அக்யூஸ்டு 1, அக்யூஸ்டு 2, அக்யூஸ்டு 3 அப்படின்னு இவரெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எப்படி இவ்வளவு தைரியத்தோட பேசுறாங்க? அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஆட்சிக்கு வந்துட்டு இது வரைக்கும் வேற எதையுமே செஞ்சதில்லை. இந்த அரசியலையும் அவதூறு பரப்புறதையும் தவிர. ஊழலை ஒழிப்போன்னாங்க, ஊழல் செஞ்சு வழக்குகளை எதிர்கொண்டு 37 வழக்கு அங்க இருக்கிற MR விஜயபாஸ்கர் மேல அவரை இவங்க சேர்த்துக்கிறாங்க. அதுல முக்கியமான ஒரு வழக்கு 22 ஏக்கரா 100 கோடி பெருமானம் உள்ள 22 ஏக்கராவை வளர்ச்சி ஒரு எழுதி வாங்கிட்டாரு. அந்த வழக்குல வந்துட்டு ஒரு சிறையில இருந்தாரு. இப்ப ஜாமீன்ல தான் அவர் வெளில இருக்கிறாரு. அவரை கூப்பிட்டு விஜய் சேர்த்துக்கிறாரு. ஊழல் செய்ய விடமாட்டோம், ஊழலும் செய்ய மாட்டோம், செய்தவர்களையும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி ஆற தழுவி அணைச்சு கட்சியில சேர்த்துக்கிறாரு. இன்னைக்கு அவங்களுக்கு பொறுப்பெல்லாம் கொடுக்கறது தொடர்பா விஜய் கட்சி அலுவலகத்துக்கே வந்துட்டு பேசிட்டு இருக்கிறாரு. ஏன்னா ரொம்ப முக்கியம் இல்ல, நாட்டுக்காக ஏகப்பட்ட உழைப்பை தியாகத்தை செய்தவர்கள் இல்லையா விஜயபாஸ்கரும் MR விஜயபாஸ்கரும். அதனால அவங்களுக்கு எல்லாம் பொறுப்பு கொடுக்க வந்திருக்கிறாரு. விஜயனுடைய அந்த தூய முகத்திரை எப்படி கிழியுது பாருங்க. இவரு விஜய் என்ன சொன்னாரு? எங்க மேல பழிய போடுறீங்களா, எங்க மேல பழிய போடுறீங்களேன்னு அவர் 2 முறை சொல்லியிருக்காரு ஸ்டாலினை பத்தி. என்ன அர்த்தம் இதுக்கெல்லாம்? எப்படி உங்க மேல பழிய போட முடியும்? நீங்க காரணகர்த்தாவா இல்லாம எப்படி அது சிபிஐ அப்படியே ஏத்துக்கும்? அப்ப என்ன தைரியத்தில் இவங்கெல்லாம் பேசுறாங்க என்பதை சிபிஐ தனது குற்றப்பத்திரிகையின் மூலம் வெளிப்படுத்த வேண்டும். ரொம்ப நாளா நம்ம சொல்றோம், மோடி அரசு தான் விஜயை காப்பாத்திக்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். காரணம் என்னன்னா, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை. இவரும் பாருங்க, இது வரைக்கும் வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா பிஜேபி கடைபிடிக்கக்கூடிய அதே தனியார் மக்களை தான் இவரும் கடைபிடிக்கிறாரு. விஜயும் குடிநீர் விநியோகத்துல இருந்துட்டு குப்பை எழுறது வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் தனியாருக்கு டெண்டர் விட்டுட்டு இருந்தார் இவர்.
எல்லாத்தையும் எதிர்கட்சிகள், கூட்டணி கட்சிகள் எதிர்த்ததுனால உடனே சும்மா இருக்கிறாரு, வித்ட்ரா பண்ணிட்டாரு. இன்னைக்கு ஒரு கூட்டம் போட்டு சொல்றாங்க, மக்கள் விரும்பாத எதையும் நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம். அப்புறம் எதுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க அந்த அணுக்கழிவுகள் எல்லாம் புதைக்கிறதுக்கான அந்த நிறுவனத்துக்கு? அப்போ மக்கள் பாதிக்கப்படுவாங்களா இல்லைன்றது இவங்க யோசிக்கலையா? கொடுன்னு இவங்க சொல்லாம அந்த பர்டிகுலர் துறை கொடுக்குமா அந்த மாதிரி ஒரு பர்மிஷனை? இப்படித்தான் இந்த அரசு செயலாற்றி கொண்டு வந்திருக்கிறது. இவர்கள் தாங்கள் எதை சொன்னாலும் மக்கள் நம்புவார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தங்களை EVM வச்சுக்கிட்டு தேர்தல் மோசடியின் மூலம் ஆட்சிக்கு கொண்டு வந்து பாஜக உட்கார வச்சிருக்குது அப்படின்றத விஜய் இன்னும் உணரல. அதனால தான் இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு. பிஜேபிக்கு ஒன்றும் இல்லை, காங்கிரஸையும் திமுகவையும் ஆட்சியில் விட்டு ஆட்சிக்கு வராது பண்ணி விஜய் உட்கார வச்சு தமிழ்நாட்டை பழி வாங்குறான். வேற ஒன்றும் இல்லை. EVM வச்சுட்டு எதை வேணாலும் பண்ணலாம் அந்த நாட்டில். அதான் இது. ஆனால் அந்த பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கில் ஜெயிச்ச மாதிரியும் அப்படியே இவங்கள அதிமுகங்க வர்றான் அப்படின்னோம்னா வடக்குலேருந்து தன்னை காப்பாற்றியோட வர்றான். ஏன்னா DVSC வழக்கு, டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனு, அவ்வளோதானே. ஸோ நீங்கள் ஆட்சியில் 3 வருஷம் இருக்கிறீங்களோ 2 வருஷம் இருக்கிறீங்களோ அது வரைக்கும் தங்களை காப்பாற்றிக்கிறது தான் அவங்க வராங்க, அவ்வளோதான். ஏன்னா வழக்கு விசாரணை நடக்காது. ஸோ இதில் உச்சநீதிமன்றம் நிலைப்பாடு எடுக்குதுன்னா நம்ம சொல்ல முடியாது. அது என்ன வேணாலும் நிலைப்பாடு எடுத்துகிட்டு போட்டோம். பார்த்தோம் ஏற்கனவே இந்த வழக்கு CBIக்கு மாற்றப்பட்ட போது எப்படிப்பட்ட முரண்பட்ட ஒரு உத்தரவாதுன்றதெல்லாம் பார்த்தோம். எனவே தமிழ்நாடு காவல்துறை இது தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும். அந்த காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் இவருடைய பேச்சுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.